கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. நம்ம ஜனநாயகன் படம் நம்ம தளபதியோட கடைசி படங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சொல்கிறதுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணன் வந்து இதுக்கப்புறம் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டார், முழு நேரம் அரசியல் ஈடுபட போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இல்லைங்களா. ஸோ ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து ஜனவரி 9 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது, இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது. நம்ம தளபதி வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து மலேசியாவில் நடக்க போகுது. இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மலேசியாவில் தான். அதுவும் 1 லட்சம் பேருன்றது வந்து வர போகிறாங்க. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வராங்கன்றதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வந்து நிறைய சிங்கர்ஸ் வராங்க. தளபதியோட படத்தில் வந்து நிறைய ஃபேமஸான பாட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் பாடின நிறைய ஃபேமஸான சிங்கர்ஸ் கூட வந்து நம்ம தளபதியோட அந்த ஒரு மலேசியா கூட வந்து வர போகிறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னுமே வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்க. இது மலேசியாவில் உள்ள நிறைய அரசியல்வாதிகளும் கூட வந்து தளபதிக்காக வந்து வர போகிறாங்களாம். பட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு வந்து. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தளபதி கூட வந்து அட்லியுமே வந்து வர போகிறாங்க. அட்லி வர போகிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். ஏன் அட்லி வர போகிறாங்கன்றது சொல்கிறேன் அப்படின்னா வந்து அட்லி வந்து இந்த ஜனநாயகன் படத்தில் ஒரு பாட்டில் வந்து டான்ஸ் ஆடி இருக்காராமா. தளபதி கச்சேரி இருக்கிறீங்களா, அந்த கச்சேரியில் வந்து நம்ம அட்லியும் வந்து ஒரு சின்ன போர்ஷனில் வந்திருக்கதான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா தளபதியோட ஒரு உயிர் தம்பினா வந்து அட்லி தான். அட்லி வந்து தளபதி விஜய் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. அப்படி வந்து பேசுவார். நம்ம வந்து லோக்கலாக எப்படி பேசுகிறோம்ல, எங்கள் அண்ணன் எங்கள் விஜய் அண்ணன் எங்கள் அண்ணனை பற்றி என்னடா பேசுவார், வாயை உடைச்சிரோண்டா அது இதுன்னு பேசுவோம் பார்த்தீங்களா. அந்த டோனில் தான் வந்து அட்லி வந்து பேசுவார். அந்த மாதிரி வந்து தளபதி விஜய் வந்து எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி அப்படின்ட்டு வந்து பிகிலாக இருக்கட்டும், தெரியா இருக்கட்டும், மெர்சலாக இருக்கட்டும். ஸோ அந்த படத்தில் வந்து தளபதியை வந்து வேற லெவலில் வந்து காட்டியிருப்பார். அவர் வந்து தளபதியோட வெறித்தனமான ரசிகர். நிறைய ஹேட்ஸ் அப்படின்றது வந்து தளபதிக்கு வந்தாலுமே சரி தான். அட்லியாக இருக்கட்டும், சில பேர் மட்டும் தளபதி மேலே வந்து அவ்வளோ அன்பாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அட்லி வரது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் நிகழ்வு தான். ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்சே இருந்தாலுமே சரி தான். விஜய்க்கு வந்து விஜய் பிடிக்காதவங்க வந்து இதில் வந்து கண்டிப்பாக போகிறது கிடையாது. அங்கே யாரெல்லாம் வராங்களோ கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ரொம்ப பிடிச்சவங்க தான். ஏன்னா திமுகன்றது வந்து இந்த ஆடியோ லான்ச்சை வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். எந்தெந்த நடிகர்கள்லாம் போகிறாங்க, யாரெல்லாம் போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி வந்து எங்கள் அண்ணனுக்காக நான் வரேன் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து வர போகிறாங்க. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்க. நான் வந்து அது சொல்ல ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சொல்கிறேன். நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. 27ஆம் தேதி வந்து தரமான சம்பவம் அப்படின்றது வந்து நம்ம தளபதி வந்து கொடுக்க தான் போகிறாரு. ஸோ அட்லி வந்து என்ன பேசுவார், அட்லி வந்து என்ன ஆரம்பிப்பார், நம்ம தளபதி என்ன பேசுவார், எங்கள் அண்ணனுக்காக நான் வரேன்டா அப்படின்னு பேசுவாரா, இல்லை வந்து டிவிக்கே தான்டா அப்படின்ட்டு வந்து டைட்டில் பார்த்து கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து டிவிக்கேல வந்து அட்லி இணையறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த ஓட் கேட்கறது கூட நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு வந்து நிறைய நடிகர்கள், நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தளபதிக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தம்பிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லி வந்து தளபதி கூட வந்து ஃபியூச்சர் வந்து டிவிகளை இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்குமே கூட சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லிக்கு வந்து சீட்டு கொடுத்து கண்டிப்பாக வந்து அவருமே வந்து ஃபியூச்சரில் வந்து வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தேங்க்யூ.